ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிகோர் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்டில் வர அசார்ட்ஸ் இன் பைப்லைன்டு ஆர்கிடெக்சர் டாப்பிக்கில் வர 3 அசார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பைப்லைன் யூஸ் பண்ணால் CPU ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தா இல்லை. பைப்லைனில் 3 மேஜர் அசார்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி அந்த சிம்பிளாக எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ட்டு பார்க்கலாம். சரி, வாங்க இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். இங்கே நம்ம பைப்லைன் ஆர்கிடெக்சரில் வேறு 3 முக்கியமான ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ரக்சரல் அசார்ட், டேட்டா அசார்ட், கண்ட்ரோல் அசார்ட். 3 டைப்ஸ் ஆஃப் அசார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோவில் முடிஞ்ச அப்புறமா நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஸோ கிளியராக பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சரல் அசார்ட். சரி, ஓகே. ஸ்ட்ரக்சரல் அசார்ட்டில் சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு டைமில், ஓகேவா, ஒரே டைமில் 2 or 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சேம் ஹார்ட்வேர் ரிசோர்ஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அந்த ட்ரை பண்ணும் போது வர ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதை வர ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ஸ்ட்ரக்சரல் அசார்ட்ஸ்னு சொல்லுவோம். சரி, ஓகே. சிம்பிளாக எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் அண்ட் மெமரி ஆக்சஸ், இந்த ரெண்டுமே சேம் மெமரியில் யூஸ் பண்ணும் போது ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் ஒரு கிளாஷ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி கிளாஷ் ஆனால் அது ப்ராப்ளம்ஸாக வருது. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான் செப்ரேட்டாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறோம். அண்ட் டேட்டா மெமரியும் செப்ரேட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கும் போதும் அண்ட் இன்செர்ட் பண்ணுறோம். எதை இன்செர்ட் பண்ணுறோம்? ஸ்டால் இன்செர்ட் பண்ணுறோம். ஸ்டால்னா என்னப்பா? ஸோ ஸ்டால்னு சொல்கிறோம். ஸ்டால் பற்றி நம்ம சொல்லலான்னு பார்த்தா, ஸ்டால் இஸ் நத்திங் பட், இது என்னென்னா, ஒரு ப்ராசஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ நம்ம சேம் டைம்ஸ் ரன் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல, அப்படி ரன் பண்ண ட்ரை பண்ணும் போது கிளாஷ் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பைக்கை ஓட்டணும். சரிங்களா? 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பைக்கை சேம் டைமில் எப்படி ஓட்ட முடியும்? ஓட்டுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்? விட்டு கொடுப்பான். நீ ஃபஸ்ட்டு ஓட்டுடா, அதுக்கப்புறம் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்? ஒருத்தன் ஓட்டிட்ட பிறகு ஓட்டி முடிச்சிட்டதுக்கப்புறமா இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுப்பான். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ரியல் டைம் கான்செப்ட் வச்சு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதே மாதிரி தான் நம்ம ஒரு பைக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் பண்ண முடியாது. அதனால் ஒருத்தர் ஓட்டிட்டு இன்னொருத்தர் ஓட்டுறாங்க. ஸோ அதை கான்செப்ட் தான் இதில் எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரே ரிசோர்ஸில் சேம் ரிசோர்ஸில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை ரன் பண்ண ட்ரை பண்ணும் போது அது என்ன ஆகுதுன்னா, மெமரியில் போகும்போது என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும். ஸோ அந்த கிளாஷ் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டாலுன்றது யூஸ் பண்ணுறோம். ஸ்டாலுன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தள்ளி, நீ நெக்ஸ்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தள்ளி இருக்கும். ஸோ நம்ம விஷுவலாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் சின்னதாக சிம்பிளாக ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக கான்செப்ட் ஃபுல்லாக சம்மோடு சால்வ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன? டேட்டா அசார்ட். டேட்டா அசார்ட்டில் என்ன சொல்கிறாங்க? சிம்பிளாக புரிஞ்சுப்போமா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்டை வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அந்த ட்ரை பண்ணும் போது வர இதுதான் என்ன சொல்லுவோன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரக்சரல் அசார்ட்ஸ்க்கு என்ன பண்ணோம்? ரிசோர்ஸஸ் சேமாக அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல. ஸோ சேம் ரிசோர்ஸஸில் 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் சேம் டைம்ஸ் இது பண்ணும்போது கிளாஷ் ஆகுது. ஸோ நம்ம இதில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, இது டேட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது ஸ்ட்ரக்சரலில் எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸ்ட்ரக்சரல் அசார்ட்டில் ரிசோர்ஸஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டேட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் R1 = R2 + R3 அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு அண்டு R4 = R1 + R5 இருக்குன்னா செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுப்போம். ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும்
நம்ம வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண அந்த R1 இருக்குது இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த R1ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நான் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வர R2 + R1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ R1லேருந்து அனதர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மைனஸ் ட்ரை பண்ணும் போது R1 ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் 1ல் இருக்கும். ஸோ R1 வந்து என்ன இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் 1ல் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 1ல் இருக்கிற அந்த R1-ஐ இப்போ நான் சப்ராக்ட் பண்ணுறேன். அந்த சப்ராக்ட் ஆப்ரேஷன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் 2-ஆக இருக்குது. ஸோ ஓகேவா, அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் 2-ஆக இருக்கிற சப்ராக்ட் ஆப்ரேஷனில் R1 வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணுது. ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டேட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த R1 இதோட வந்து என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ தான் அது என்ன பண்ணுது, டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ R1 இன்ஸ்ட்ரக்ஷன் 1ல் இருக்க R1ஓட ரிசல்ட்டு, அதோட வேல்யூ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் 2ல் வர R1க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுது அந்த வேல்யூ வச்சு தான். ஸோ ஓகேவா, புரியுதா? இந்த டேட்டா அசார்ட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா RAW, WAR, WAW. சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, RAWனா ரீட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ WAR அப்படின்னா ரைட் ஆஃப்டர் ரீடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு WAWனா ரைட் ஆஃப்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். 3 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த டேட்டா அசார்ட்ஸில். ஸோ அதோட சொல்யூஷனாக என்னென்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஃபார்வேர்டிங் அண்ட் ஸ்டாலிங். ஸோ ஃபார்வேர்ட் பண்ணுது, நான் தான் சொன்னல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதை டேட்டா அசார்ட்டு. அண்ட் ஸ்டாலிங்னு என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தள்ளி வைக்குது. ஸோ இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ வெயிட் பண்ண ஸ்டில் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மூவ் ஆகி போகுது. ஸோ ஒரு இது வந்து தள்ளி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் அசார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் அசார்ட்ஸ்னால் என்ன, கண்ட்ரோல் அசார்ட்டில் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷனில் வர ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அசார்ட்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இந்த அசார்ட்னேவே டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம், ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரல்னால் ஹார்ட்வேர் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதே மாதிரி டேட்டானா டேட்டா ஓரியன்ட் ப்ராப்ளம் சொல்லுவோம். கண்ட்ரோல் அசார்ட்ஸ் அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே, இப்போ ஒரு பிரெயின் என்ன பண்ணும், ஒரு மனுஷனுக்கு எல்லாமே செயல்படுற வைக்கிறது என்ன, மூளை தானே, பிரெயின் தானே. ஸோ அதுதான் கண்ட்ரோல் அசார்ட். கண்ட்ரோல் அசார்ட்ஸில் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, கிளைகள், ஒரு மரத்தோட கிளை, ஓகேவா, கிளைகள் இருக்குன்னா அந்த கிளைகளில் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதனால் வர ப்ராப்ளம்ஸ் தான் இந்த கண்ட்ரோல் அசார்ட்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகேங்களா. இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா BEQ இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக தெரியுது. ஸோ அதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா பிரான்ச் ப்ரிடிக்ஷன் அண்டு பைப்லைன் ஃப்ளூஷ் இதெல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. BEQனா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா. BEQ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரான்ச் இஃப் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ஒரு பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் சிபியூக்கு 2 ரிஜிஸ்டர் வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் ஜம்ப் பண்ணு அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் BEQ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. BEQ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா. லெட்ஸ் see one எக்ஸாம்பிள். இப்போ சின்டெக்ஸ் MIPS எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ BEQ R1 R2 அண்ட் லேபிள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோட். இந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ R1ம் R2 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் லேபிளுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ ஈக்குவல் இல்லைன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சரி, இதில் ஓவராலாக என்னதான் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா பைப்லைன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணாலும் அசார்ட்ஸில் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கரெக்ட் டெக்னிக் யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் டீப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.